சமையல்ல இப்ப இந்த மழைக்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரசம் வச்சுக்கலாமே. நம்ம ரசம் வந்து இதை சூப் மாதிரியும் குடிக்கலாங்க. கற்பூரவல்லி ரசம் எப்படி பண்ணன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க. அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு பாருங்க. கற்பூரவல்லி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: கற்பூரவல்லி இலை 7, புளிக்கரைசல் தேவைப்படும் அளவு, இடித்த பூண்டு 5 பல், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 2 சிட்டிகை, வரமிளகாய் 2, கடுகு 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, உப்பு தேவையான அளவு, வெள்ளத்துருவல் சிறிதளவு, நெய் 1/2 டீஸ்பூன், கரகரப்பாக பொடி செய்த மிளகு சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு. இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்ப இந்த கற்பூரவல்லி இலைய வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 7 இலை இருந்தா போறோம் 5 பேர் குடிக்கிறதுக்கு. மற்றபடி தாளிக்கிற இன்கிரீடியன்ஸ் உப்பு இந்த மாதிரிலாம் இங்க எடுத்து வச்சிருக்கேங்க. முதல்ல இங்க வந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. அதோட புளி கரைசலை ஊத்திக்கிறேன். இங்க வந்து ஒரு எலுமிச்சப்பழ அளவு, சின்ன எலுமிச்சப்பழ அளவு வந்து புளியை ஊற வச்சு கரைச்சிங்கன்னா போதுமானது. இப்ப இதுல நான் சேர்க்க போறது உப்பு, மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் இல்லாத ரசமே இல்லை. குர்குமின் கண்டென்ட் இருக்கு, கேன்சரை தடுக்கிற சக்தி இருக்கு. உலகம் பூரா இப்ப வந்து ரசத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா டிஷ்ஷுக்குமே மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சளை வந்து அப்படியே வந்து டேப்லெட் ஃபார்ம்லயும் விற்கிறாங்க சாப்பிட்றதுக்காக. நம்ம நாட்டுல ரசம் மட்டும் இல்ல, நிறைய டிஷ்ஷஸ்க்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்க்கறது பழக்கமா வச்சிருக்கோம். வெல்லம் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சமா சேர்த்தா இதுல இருக்கிற மற்ற சுவைகள் எல்லாம் சமன்படும். முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல வந்து 6 சுவையும் சேர்ந்து இருக்கும். அந்த 6 சுவையும் சமன்படுறதுக்கு வந்து வெல்லம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைஜஷனுக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படுத்தாது. கொஞ்சமா வெல்லம் சேர்க்கிறப்ப ஒரு ருசியும் கொடுக்கும். வெல்லம், மிளகு, சீரகம் இது ரெண்டையும் கரகரப்பா பிடிச்சி வச்சிருக்கேங்க. காரத்துக்கு வந்து மிளகு சீரகத்தூள், அதோட ஒரே ஒரு சிவப்பு மிளகாய் கிள்ளி போட போறேன். பூண்டை தட்டி வச்சிருக்கேன், பூண்டை சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை வாடை நீங்கிற அளவுக்கு கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து கற்பூரவல்லி இலை போடலாம். அந்த இலையினுடைய ஃப்ளேவர், அந்த என்ன சொல்றது, அந்த ஜூஸியா இருக்கும் இல்லைங்களா, அது ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு இருந்தாதான் அதை வந்து ஃபுல்லா வேலை பண்ணும். அதை வந்து நம்ம முதலையே வதக்கியோ அந்த மாதிரி எல்லாம் சேர்க்க வேண்டாங்க. இதுல கொதி வரட்டும், அதுக்கப்புறம் இலையை சேர்த்துக்கலாம். இப்ப நல்ல ரசம் கொதிச்சிருச்சுங்க, அந்த பச்சை வாடை எல்லாம் நீங்கிடுச்சு. இப்ப இந்த கற்பூரவல்லி இலையை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுல சேர்த்துக்கலாம். இது எந்த விதமா வதக்கல, அப்படியே ஃப்ரெஷ்ஷா தான் போடுறோம். இன்னும் ஒரு 2 கொதி வரட்டும், அதுக்குள்ள இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு வந்து நெய் தான் வச்சிருக்கேங்க. இதுக்கு நெய் போட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுல கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீரகம், இதை ஆஃப் பண்ணிட்டேங்க. 4 வெந்தயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் வாசனைக்கு. இது தாளிச்சு கொட்டிடலாம். இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரே ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுறேன். தாளிச்ச பிறகு நம்ம ரசத்தை வந்து உடனே மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாசனை வந்து அப்படியே அது உள்ளுக்குள்ள இருக்கும். இப்ப கற்பூரவல்லி இலையும் வந்து நான் வந்து ரொம்ப நேரம் பாயில் பண்ணலைங்க. அதனுடைய முழு பயணம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். அதை ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப தாளிச்சு கொட்டியாச்சு, இப்படியே மூடி வச்சாச்சு. நம்ம எப்ப பரிமாறுறோமோ அப்போ மூடியை திறந்தா நல்லா வாசனையோட இருக்கும். இது வந்து பொதுவாக வந்து சுட சுட அப்படியே வந்து சாதத்துல போட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு கப்ல ஊத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது நம்ம உமிழ்நீரோட சேர்ந்து நல்ல நிதானமா குடிக்கணும். அப்போ வந்து இந்த தொண்டையில இருக்கிற அந்த சளி இதெல்லாம் வந்து நல்லா கரைச்சிடுங்க. மார்சளியும் குறையும், இருமல் ஏதாவது இருந்தா கூட நல்லா குறையும். நம்ம வீட்லயே இருக்கிற இந்த கற்பூரவல்லி இலையை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரசத்தை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு டிஸ்பிளே பவுலுக்கு மாத்திடலாம்.